ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, முதலில் நான் உன்னிடம் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். அது எப்படி என்பதை உனக்கு சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி முழுமையாக சொல்கிறேன். ஏன், எனக்கு தெரியாதா? என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதா? நீங்கள் சொன்னால்தான் தெரியுமா என்று நீங்கள் கேட்கலாம். தங்க பிள்ளையே, நீங்கள் என் மீது கோபமாகத்தான் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்துதான் இப்பொழுது உங்களை தேடி வந்துள்ளேன். எனக்கு எதுவும் தெரியாமல் அல்ல, உங்களை புரிந்து கொண்டேன், உங்களை தெரிந்து கொண்டேன். அதற்கான வழிகளை, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கான நீங்கள் முன்னேறக்கூடிய வழிகளை நான் சொல்வதற்காகவே தான் வந்தும் இருக்கிறேன். தங்க பிள்ளைகளே, வாழ்க்கை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அதில் நிறைய 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 விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது. அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது. அந்த ஒளிந்திருக்கும் விஷயத்தை மட்டும் நீங்கள் வெளியில் தெரிந்தீர்கள், வெளியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இத்தனை நாள் நாம் கவலைப்பட்டது இதற்குத்தானா என்று கேட்பீர்கள். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் இருக்கும். சரி, இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். கவலை என்றால் சாதாரணமான கவலைகள் அல்ல, மிகப்பெரிய ஒரு வலிகளோடும் வேதனைகளோடும் இருக்கிறீர்கள். இது எப்பொழுது மாறும் என்று கேட்டீர்கள் என்றால், நிச்சயமாக கூடிய விரைவிலேயே மாறும். அதற்கு முன்பு ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இந்த கட்டத்தில் இந்த நேரத்தில் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே திரும்ப ஓடவிட்டு பாருங்கள். அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்திருக்குமோ இல்லையோ, பயங்கரமான விஷயங்கள் தான் இருந்திருக்கும். பயங்கரமான விஷயம் என்றால், உண்மையாக ஒரு நபரை நீ நம்பியிருப்பாய், ஆனால் அந்த நபர் துரோகியாக இருந்திருப்பான். ஒரு உண்மையாக ஒரு பெண்ணிடம் ஒரு பொறுப்பான ஒரு விஷயத்தை ஒப்படைத்திருப்பாய், ஆனால் அந்த பெண் மிகப்பெரிய ஒரு பொய்க்காரியாகவும் பித்தலாட்டம் செய்தவளாகவும் இருந்திருப்பாள். இப்படியே ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு விதமான கவலைகள், ஒவ்வொரு விதமான பாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. இதுவரைக்குமே பணத்திற்கு உங்களிடம் கஷ்டங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. என்னிடம் பணம் இல்லை, என்னிடம் நகை இல்லை, என்னிடம் வசதிகள் இல்லை, இதனாலேயே மற்றவர்கள் என்னை கேலி கிண்டல்கள் அனைத்தையும் செய்கிறார்கள் என்ற ஒரு விரக்தி எல்லாம் உங்கள் மனதுக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஏகப்பட்ட விதமான விரக்திகளோடு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என்னிடம் நீங்கள் அடிக்கடி கேட்கும் விஷயம், என்ன இது? எனக்கு பிடிக்கவே இல்லை, வாழ்க்கையே எனக்கு பிடிக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்றுதான் ஒவ்வொரு கட்டத்திலேயும் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் கூட எனக்கு இது நல்லது நடந்திருக்கிறது, அது நல்லது நடந்திருக்கிறது என்று என்னால் வெளியில் கூட சொல்ல முடியவில்லை. அவமானங்கள் நடந்திருக்கிறதா என்று கேட்டால் ஊறுபட்ட விஷயத்தை சொல்லலாம். ஆனால் நல்லது நடந்திருக்கிறதா என்று கேட்டால் என்னால் இதை சொல்ல இயலாத ஒன்றாகும் என்றுதான் நீ நினைக்கிறாய். தங்க பிள்ளைகளே, காலங்கள் நிச்சயமாக உங்களுடைய வலி வேதனைகளுக்கு பதில் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் பண கஷ்டங்கள் என்பது பிறவியிலிருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் வேண்டும் என்றாலும் அதற்காக நீங்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறீர்களே தவிர, உங்களுடைய சுலபமாக இது கிடைத்தது, இந்த விஷயம் கிடைத்தது என்று உங்களால் சொல்ல இயலவே இல்லை. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்திலும் கஷ்டங்கள் மட்டும்தான் இருந்திருக்கிறது. நீங்கள் நிறைய இடத்தில் துவண்டு போயே இருந்து விட்டீர்கள். அதனால் நீங்கள் எப்பொழுதும் என்னிடம் சொல்வது, எனக்கு இதெல்லாம் ஒன்று புதிதான ஒன்று அல்ல, எல்லாமே வாழ்க்கையில் கஷ்டமானதுதான், எனக்கு நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்க வேண்டும் என்று நம்பி 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 ஏமாந்தது மட்டும்தான் எனக்கு மிச்சமாகவே இருக்கிறது என்பதுதான். தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் நிறைய இடத்தில் மன உளைச்சல்கள், நிறைய இடத்தில் வலி வேதனைகள் துரோகங்கள், இதை மட்டுமே நீங்கள் சந்தித்துள்ளீர்கள். ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் வலி வேதனை துரோகம் என்ற எதையும் சந்திக்காமல் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை சந்திப்பீர்கள். அதாவது எப்படி சொல்கிறீர்கள், நான் எப்படி நல்ல விஷயத்தை சந்திப்பேன் என்று நீங்கள் கேட்கலாம். நான் வாக்களிக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நான் வாக்களிக்கிறேன், உங்களுக்கு பிடித்தது கிடைக்கும் என்று வாக்களிக்கிறேன். நிறைய இடத்தில் அழுதீர்கள், பணம் இல்லை, நகை இல்லை,
எனக்கு ஒரு விதத்திலேயும் யோகம் இல்லை என்று நிறைய இடத்தில் நீங்கள் அழுது புலம்பி இருக்கிறீர்கள். ஆனால் நான் மட்டும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வேன். நீங்கள் அழுததற்குமே சரிதான், நீங்கள் மற்ற மற்ற விஷயங்களுக்கும் சரிதான். அழுததற்கும் சரிதான், மற்ற விஷயங்களுக்கும் சரிதான். எல்லா விஷயத்திற்கும் பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நான் எதுவாக இருந்தாலும் ஒன்று சொல்வேன், உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு மாற்றத்தை சந்திக்கும், ஒரு ஏற்றத்தை சந்திக்கும், ஒரு யோகத்தை சந்திக்கும் என்பது. அதில் எந்த விதமான குழப்பங்களும் தேவையே இல்லை. நிறைய இடத்தில் வலி, வேதனை, துரோகம் என்பதையே சந்தித்து விட்டீர்கள். நாளுக்கு நாள் மாற்றங்கள் வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணம். ஆனால் என்ன, மாற்றங்களோ கிடைக்கிறதா என்று கேட்டால் மாற்றங்கள் கிடைப்பது அல்ல, வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டும்தான் கிடைக்கிறது என்று நீ சொல்வாய். எனக்கு அனைத்துமே புரிகிறது. உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிறைய விஷயங்கள் நீங்கள் அழுது புலம்பி வாழ்க்கையா இது என்று வெறுத்ததெல்லாம் நிறைய விஷயங்கள் உள்ளது. இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் வெறுப்பதோ, உங்களுடைய வாழ்க்கையில் கவலைப்படுவதோ, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோகத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் யோகம் இல்லாமல் தடுமாறி நிற்பதோ இல்லாமல் நிறைய நல்ல விஷயத்தோடும் நிறைய ஏற்றமான விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலாம். பணமில்லை, நகை இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம்தான். இந்த பூமியில் தெய்வமே உங்களுக்கு தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்கள். இந்த பூமியில் தெய்வங்கள் வந்து நான் உனக்கு பணத்தை தருகிறேன், நான் உனக்கு இதை தருகிறேன், அதை தருகிறேன் என்று சொன்னால்தான் நம்புகிறார்கள். அதுவே ஒரு தெய்வம் உனக்கு பணத்தை தருகிறேன் என்று வாக்களித்து பணத்தை தந்துவிட்டால் தொடர்ந்து வணங்குகிறார்கள். அதுவே இல்லை, தெய்வத்தை வணங்குகிறார்கள், ஆனால் பணத்தை தரவில்லை, கால தாமதம் ஆகுகிறது தெய்வம் என்ற பட்சத்தில் உடனடியாக அந்த தெய்வத்திடமிருந்து விலகுவதற்கு முடிவெடுக்கிறார்கள். காரணம் கேட்டால் அந்த தெய்வத்தை நான் வணங்கி என்ன பலனை கண்டேன் என்பதை சொல்கிறார்கள். இந்த உலகத்தை உருவாக்கியது தெய்வமாகிய நாங்கள். இந்த தெய்வமாக இருக்கும் நாங்கள் ஒரு நேரம் ஒரு விஷயம் செய்யாத பட்சத்தில் இங்கு இருக்கும் அனைத்து பக்தர்களும் விலகும் பொழுது நீயோ மனிதன், உன்னை விட்டு விலக மாட்டார்களா என்ன? இங்கு செய்பவர்களிடம் மட்டுமே மனிதர்கள் இருப்பார்களே தவிர செய்யாதவர்களிடம் எந்த மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். உதாரணத்திற்கு நீ தெய்வத்தையே நான் உனக்கு சொன்னேன். தெய்வமே செய்தால்தான் இங்கு அனைவரும் வணங்குகிறார்கள். அதனால் நீ மனிதன், உன்னையெல்லாம் யாராவது தூக்கி எறிந்தால் தூக்கி எறியட்டும் போ என்று விட்டுவிட்டு நிம்மதியாக இரு. உண்மையான ஒரே ஒரு மனிதன் உன்னோடு இருந்தால் போதும், வாழ்க்கை மாறும். அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாமல் குழம்பி தவிக்காதே. இந்த நிலைமையும் நிச்சயமாக மாறும். எல்லாமும் நல்லது நடக்கும். கவலை வேண்டாம். சந்தோஷமாக இருங்கள். ஓம் சாய்ராம்.